தெரியலையே, ஐ ஹேவ் திஸ் ஃபீலிங் தட் ஐ அம் லீவிங் நவ. நீங்க இல்லாம தான் இந்த வீட்டை என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் இங்க சொல்லு பைத்தியம். நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க, ஆனா அவன் நம்பிட்டாங்க. நான் ஒரு டம்மி, ஆனா கேமே ஆட தெரியல. இந்த எமோஷனல் எலிமினேஷன் கேம் விளையாடுவேன்னு தெரியல. டம்மி பாவா. நான் இங்க யாரையும் லவ் பண்ண வரல. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? லவ் பண்ற இன்டென்ஷன்ல நான் வரல. அக்கடே சூடு. அக்கடையா? சாப்பிட்டோன்னே படுக்க கூடாது பூர்ணிமாங்க. பரவாயில்ல பிரின்ஸ், உங்க மடியில படுக்கிறது ஒரு பெரிய வரம் பிரின்ஸ். லவ் பண்ற இன்டென்ஷன்ல நான் வரல. கொஞ்சம் அப்பலே சூடு. சின்னவள அதுதான் இருக்கேன். அப்படியா? இன்னும் வைக்கப்படுறியா? லவ் பண்ற இன்டென்ஷன்ல நான் வரல. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7 உடைய டே 94 அண்ட் எபிசோட் 95 ஓட ரிவ்யூ தான். எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாயா சொல்றாங்க, அதாவது இப்போ மீதி இருக்கிறது 8 பேர் தான். இந்த 8 பேரை வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்த ஃபீட்பேக்கெல்லாம் வச்சு யோசிக்கும் போது நான் டைட்டிலை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். கம்மினா ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் தான் கம்மி, கொஞ்சம் விட்டால் டைட்டிலையும் எடுத்து கொடுத்தோன்னு அமுச்சு விட்டாலும் அமுச்சு விட்டுருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீக்கே நான் போயிடுவேணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா நிக்சன் ஏன் போனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னால் வந்து ஜட்ஜே பண்ண முடியல. மணி இந்த வீட்டில் இருக்கும்போது நிக்சன் வெளியே போகிறான், ரவீனா வெளியே போகும்போது மணி இந்த வீட்டுக்குள்ள இருக்கான். மணிக்கெல்லாம் இந்த கேமோட புரிதல் சுத்தமாக கிடையாது. அவன்லாம் எப்படி இந்த வீட்டில் இருக்கான், இவன் இருக்கும்போது எப்படி இவங்கெல்லாம் வெளியே போனாங்கன்றதை பார்க்கும்போது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால கேம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவே முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் யார் 5 பேருக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா, மணி, பூர்ணிமா, விசித்ரா மேம், விஜய் அண்ட் தினேஷ், இந்த 5 பேருக்குமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 2-3 பேருக்கு வந்து சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு, மணிக்கு, சித்ரா மேம்க்கு, 5 பேர். என்னடி இது மந்திரவாதி ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது இந்த மாயா பூர்ணிமா ஆட்களை வச்சு யோசிக்கும் போது இந்நேரத்துக்கு அவங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே கரெக்டா இவரும் சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது யார் இருப்பா யாரு போவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்கன்ற வரைக்கும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிட்டாப்ல. பட் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் இவர் தப்பாயிட்டாப்ல. அதாவது பூர்ணிமாவை பிரெயின் வாஷ் பண்ணி இருக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நீ 100 நாள் வரைக்கும் இருந்துட்டு ஸோ இதுக்கப்புறமும் இரு, உனக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தப்பா இருந்துச்சு. மற்றபடி மீதி 4 பேரை கரெக்டா சொல்லி இவங்க 4 பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாருன்ற மாதிரி தினேஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாப்ல. பட் தினேஷ் கிட்டே ரொம்ப ஓப்பனா சொல்றாப்ல, உங்க பேரையும் சேர்த்தான் சொல்லியிருப்பாங்க. தினேஷ், விசித்ரா மேம், மணி அண்ட் விஜய் இவங்க 4 பேரும் போயிருவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆல்மோஸ்ட் கரெக்டா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாப்ல. பட் இருந்தாலும் பூர்ணிமா மெண்டல் மட்டும் தான் லைட்டா ஸ்லிப் ஆகி போச்சு. இவங்க எப்படி பேசிப்பானா, பாரு உனக்கு நீ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நீ 100 days இருக்க, நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மணி போயிடுவான், விசித்திர போயிடுவாங்க, இன்னொன்னு வந்து உங்களை வச்சிருப்பாங்க, இல்ல விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட பிளானிங் இருக்கும். நீங்க என்னையா ஜோசியர் கரெக்டா சொல்றீங்களா? அண்ட் அதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா கிட்டே ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, எனக்கு என்னமோ இந்த வாரம் நீங்க தான் வெளியே போவீங்களோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட் ஆச்சே மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இல்ல நானும் வெளியே போறதுக்கு சான்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பூர்ணிமா இல்லங்க, அட நீங்க எல்லாம் போக மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க போக மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடிச்சு சொன்னாங்க. இந்த வாரம் எலிமினேட் ஆயிருவீங்களோன்னு தோணுச்சு. நானும் எலிமினேட் ஆயிருவேன் தோணுது. ஆனா நீங்க எலிமினேட் ஆக மாட்டீங்கன்னு தோணுது. என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் ஃபைனல் வீக் நான் போயிருவேன் அப்படின்ற பட்சத்துல நான் அதுக்கு போறதுக்கு தான் பிரியாரிட்டி கொடுப்பேன். எனக்கு காசெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, வெளியே போனா நான் சம்பாதிச்சுப்பேன். பட் இருந்தாலும் ஒருவேளை நான் ஃபைனல் வீக் போக முடியாம போயிடுச்சுன்னா இந்த காசையும் எடுக்காம விட்டேன்னா 2 வேஸ்டா போயிடும்ல. சோ அப்படி இருக்கும்போது இந்த காசை எடுத்துட்டு போறது தானே புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பூர்ணிமாவுடைய கேரக்டர்ல எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல வாங்கின அந்த நெகட்டிவ் பேரை இப்ப வரைக்கும் அவங்க அப்படியே பொத்தி பாதுகாப்பா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் கிட்டயும் அதே ஒரு இமேஜ் தான் இருக்கு, அதுவுமே மாற கிடையாது. எப்படி பார்த்தாலுமே ஈவன் இவங்க ஃபைனல் வீக்குக்கே வந்தாலுமே இவங்க சம்பாதிச்சு அந்த நெகட்டிவ் ஃபேமை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இதுல நமக்கு பிரயோஜனம் கிடையாது, இந்த காசை எடுத்துட்டு வெளியே போனா வச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எப்படியுமே வந்து காசு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தபடியே செகண்ட் பிரைஸ்ல காசு எடுக்கிறது இந்த பொட்டி டாஸ் தான். அதையாச்சும் நம்ம எடுத்துட்டு வெளியே போயிருக்கோம்டா, இதுதான்டா ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிற ஒரு நல்ல பேராச்சு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஃபினாலே வரைக்கும் போவேன்றது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 7 லட்சம் 8 லட்சம் எக்ஸ்ட்ரா அது நம்ம விட போறோம். அதை நம்ம எப்படி வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். என்னால நம்பவே முடியல சார். ஏன் நம்ப முடியல? இல்லையா இந்த வாரமே போயிடுவாங்கிறது. நான் வந்து இந்த பொட்டி எடுத்துட்டு போறதுதான் புத்திசாலித்தனம்.
நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அண்ட் இந்த விஷயத்தை தான் மாயாவுமே பூர்ணிமாக்கு நாசுக்கா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து அர்ச்சனா போட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாப்புல. அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து நல்ல சிங்கிங் டேலண்ட் இருக்கு, நல்ல டேலண்டான புள்ள தான். வந்த உடனே அழுது அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுச்சுல, அந்த மாதிரிலாம் பண்ணாம நான் பாட்டு பாடுவேன், இது பண்ணுவேன், என் டேலண்ட்டை காமிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதாவது அந்த புள்ள வந்து இந்த கேம் ஷோக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா நடிச்சு இடிச்சு பிளான் பண்ணி தான் வந்திருக்கா. வெளியே வந்து பயங்கரமான ப்ரொமோஷன், பேட் கொலாபரேஷன், அது இதுன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி அது எல்லாமே பக்கா பிளானோட வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இருந்தாப்புல. ஆக மொத்தத்தில் தினேஷோட மைண்டுக்குள்ள ஓகே, எப்படி பார்த்தாலும் அர்ச்சனாக்கு தான் அதிகமான கிளாப்ஸ் வருது, அந்த கேம்ல அதிகமான ஓட்டு வருது, எப்படியும் அர்ச்சனா வின் பண்றதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை இவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பெர்ஃபெக்ட் பிளான்ஸ், வெளியில ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி, பெய்டு பார்ட்னர்ஷிப்ஸ், கேமரால பிரசன்டபிளா என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் தினேஷ் சொல்றது முழுக்க பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்ல. அதாவது அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஷோக்கு ஏத்த மாதிரியும் கேமராக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே அப்பட்டமா தெரியுது அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் இருந்தாலும் அது அர்ச்சனா மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பண்றாங்க. ஏன் இதை பேசிட்டு இருக்க தினேஷே அதை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல மாயாக்கு அகைன்ஸ்டா ஒரு கேம் விளையாடி பார்த்தாப்ல, வீக்கெண்ட் எபிசோட்ல திட்டு விழுதுன்னு தெரிஞ்ச உடனே மாயா கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாப்ல. வீக்கெண்ட் எபிசோட்ல திட்டு வரல, சரி ஓகே அப்ப நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அப்படின்னா இந்த இடத்துல அவருமே உண்மையா தானே இல்ல. சோ அர்ச்சனா சொல்லும் போது நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்குமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் சினிக்கிட்டே இருந்தேன். ஓவரா போறடா. அண்ட் அதுக்கப்புறமா விசித்ராமம் சரி ஓகே என்கிட்ட ஒரு டாபிக் இருக்கு, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லயே யார் ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பூர்ணிமா அது மாயா, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மாயாக்கு எங்கேருந்து கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியல. இல்ல அது பூர்ணிமா, அது எனக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு உடனே பதிலடி கொடுத்துட்டாங்க. அண்ட் எப்படி தெரியும் அப்படின்னா நேற்று விஷ்ணுவோடைய ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதுலயே அவங்க சேஃப் கேம் நடந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பூர்ணிமா என்ன சேஃப் கேம் பார்த்தேன், நான் எல்லாத்தையும் புட்டு தானே வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ என்கிட்ட சொன்ன ஸ்டோரியே வேற, அங்க போய் நீ நடத்தினதே வேற, விஷ்ணுவை காப்பாற்ற பாக்குறியா, அது பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பூர்ணிமா சொல்றாங்க இல்ல நீ சேஃப் கேம் நடந்து சொல்லிட்டு நான் உண்மையதான் சொன்னேன், நானுமே நீ சேஃப் கேம் நடந்தது உண்மையதான் சொன்னேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்ப பேசக்கூடிய உண்மையை நீங்க முன்னாடியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நல்ல பாராட்டுகள் வந்திருக்கும், ரெண்டு பேரும் நல்ல பேரை சம்பாதிச்சிருப்பீங்க. குறிப்பா பூர்ணிமாலாம் வாங்கின எல்லா நெகட்டிவ் பேரையும் மறைச்சு நல்ல பேரை வாங்கி சம்பாதிச்சிருப்பேமா. இப்போ போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்கிறவங்களே ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க சொல்லு. மாயா அது எனக்கு மட்டும் தான் தெரியும், பூர்ணிமா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நரேஷன்லயே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க உங்களை எங்கேயுமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையும் நான் பார்த்து தான் பேசுவேன், அது உங்களுக்கு தெரியுமா, நீங்க சும்மா ஏதோ நான் தான் சேஃப் கேம் அது எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பான ப்ரொஜெக்ஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பூர்ணிமா ஓ நம்ம எதுவும் அப்படி பண்ணிட்டோமா, அவங்க நம்மளுக்காக நிறைய பண்ணிருக்காங்க, நம்ம உடனே இந்த மாதிரி பண்றோம், தப்பா போயிடுச்சோ, சரி ஓகே கொஞ்சம் வாயை அடைச்சிட்டு அமைதியா இருந்துருவோன்ற மாதிரி அமைதியா அடிச்சாங்க. ஆனாலும் விசித்ரா மேம் விடுவாங்களா, சரி ஓகேமா நீங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ சொல்லுங்க யார் அதிகமான சேஃப் கேம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பூர்ணிமா சொன்னாங்க எல்லாருமே தான், நேற்று அக்ரி டிஸ்அக்ரின்னு சொல்லி வச்சாங்க இல்லையா, அதுவே சேஃப் கேம் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விசித்ரா மேம் மறுபடியும் மாயா கிட்ட போயிட்டாங்க. ஆமா மாயாவே சேஃப் கேம் தான், அதுல நீ பூர்ணிமாவை சொல்றல, நீ அர்ச்சனாவை செலக்ட் பண்ணதே இது சேஃப் கேம் தான், அர்ச்சனாவை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்ன பாரு அது சேஃப் கேம் தான். ஏன்னா பூர்ணிமா உன்கிட்ட சொன்ன ஸ்டோரி வேற, அங்க போய் சொன்னது வேறன்னு சொல்லி சொன்ன இல்லையா, அதே மாதிரி நீ அர்ச்சனா பத்தி ஏன் முன்னாடி பேசினதெல்லாம் வேற, அங்க போய் பேசினது ரொம்ப சேஃபா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலுமே மாயா அப்படியா தேங்க்யூ சரி ஓகே நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கல, இருந்தாலும் நீங்க பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாவே கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்க மாயாக்கே புரிஞ்சு போச்சு, சரி ஓகே பூர்ணிமா பண்ணது அப்படி அப்படின்னா நம்ம பண்ணதையும் கரெக்டா இவங்க சொல்லிட்டாங்களே, இந்த இடத்துல நம்ம எதுவும் பேச முடியலையே அப்படிங்கிறதுனாலயே மாயா பேசாம அடக்கி வாச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நீ பூர்ணிமாவை சொல்றியே, நீ என்கிட்ட அர்ச்சனாவை பத்தி பேசுற மாதிரி நீ அங்க போய் பேசுன. தேங்க்யூ நீங்க தான் வின்னர், இதனாலதான் நீங்க வின்னர். அண்ட் அதுக்கப்புறமா மாயா கடந்து புலம்ப ஆரம்பிச்சாங்க, ஏமாந்தது நான் தாங்க, ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு பக்கம் விசித்ரா தாயின்னு நினைச்சு ஏமாந்துருப்பே, ஆமா தாயின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்து வந்து எவ்வளவோ சொன்னாங்க, நான் அதெல்லாம் கேட்காம ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சண்டை போட்டேன் பாத்தீங்களா, நான் தான் லூசு நான் தான் பைத்தியன்ற மாதிரி பேசின உடனே பூர்ணிமாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ பூர்ணிமா வந்து உன்னை வந்து தப்பா இது பண்றா, பூர்ணிமா கூட சேராத அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்காம இந்த மாதிரி பண்ணிருக்க, பட் இப்போ வந்து தப்பு, அவங்க சொன்னது தான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றியா, இது தப்பான ப்ரொஜெக்ஷன் இல்லையா, இனி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டாங்க. உடனே இவங்க நீ பண்ணது மட்டும் தப்பான ப்ரொஜெக்ஷன் இல்லையா, அது ப்ரொஜெக்ஷன் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. உடனே பூர்ணிமா பழைய விஷயத்தெல்லாம் அள்ளி கொண்டு வந்துட்டாங்க.
அதாவது நான் சொன்னது ஃபன்னு கேட்டாங்க பூர்ணிமா இங்க, என்னது மறுபடியும் ஃபன்னு மேட்டர் கொண்டு வந்துட்டாங்களா, அது இவங்க 2 பேருக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமாவே ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க, அன்னைக்கு விஷ்ணு நீ கல்யாணம் பண்ணிப்பியா, விஷ்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இல்ல, அப்படி பண்ணிட்டா நான் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினீங்களே, அது ஃபன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, அந்த மாதிரி இது ஃபன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம பேசினா மட்டும் ஃபன்னு, அடுத்தவன் ஏதாச்சும் பேசினா அப்படின்னா அது சீரியஸ், நம்ம பேசினா ஜோக்கு, அவங்க பண்ணா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. கடைசியா அது அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க 2 பேருக்குள்ளே வந்துருச்சு. நான் பேசினது ஃபன்னு, நீ பேசினதா சீரியஸ்ன்றாங்க, நான் பேசினது தான் ஃபன்னு, நீ பண்றது ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்ல, நீங்க அடுத்தவனுக்கு பண்ணது உங்களுக்கே வந்து சேதுச்சு, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கன்ற மாதிரி இருந்துச்சு. உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், அவன்கிட்ட என்ன பார்த்த இதை கேட்குறது, உண்மையாலே நான் வந்து அவரை வந்து பார்த்துட்டு இருக்கேன், விளையாடுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே நிமிஷம், நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க பேசுறத வந்து நான் சீரியஸா எடுத்துக்க கூடாது. பேசினது வரைக்கும் நான் சீரியஸா எடுத்துக்கல, நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். அண்ட் விசித்திரமா பார்த்தாங்க, சரி ஓகே நம்ம சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க, கடைசியில இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க, ஆல்ரெடி பல கேஸ் பெண்டிங்ல இருக்கு, இது ஒரு புது கேஸா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே மாயாக்கு சிரிப்பு தாங்கல போலக்கு. அதாவது அவங்களால தான் சண்டை வந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து கக்கமும் சிரிக்க, ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து சிரிக்கவா செய்யற, எனக்கும் சிரிப்பு வருது, இதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஜாலியா பேசிட்டு நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு இந்த பொட்டி டாஸ்க்கை நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கேன், அது என்னன்றதை கொஞ்சம் விளக்கி சொல்றேன் கேட்டுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அது பழைய சீசன்லலாம் வந்து ஏறிட்டு மட்டும்தான் இருக்கும், இறங்கி இருக்காது. பட் இந்த சீசன்ல எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கிறதுனால ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம், ஏறினது ஏறிக்கிட்டே இருக்கலாம், இறங்குனதுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கலாம். பட் அதை பத்திலாம் நீங்க பெருசா யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற கேப்ல நான் பொட்டி தூக்கி உள்ள வச்சாலும் வச்சிருவேன், அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கன்ற மாதிரி பயங்கரமா குழப்பி விட்டாப்ல. பணப்பெட்டியில் இருக்கும் ரொக்கத்தின் எண்ணிக்கை கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஆஸ் யூசுவல் நீங்க யோசிச்சு முடிவெடுங்க, ஆனா டெட்லைன் முடிஞ்சதும் நான் பெட்டி எடுத்துருவேன். தீயா வேலை செய்யணும் குமாரே. லாஸ்ட் சீசன்லயே 2 பேர் பொட்டி எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சீசன்லயே 2 பேர் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்ப வரைக்கும் எவனும் எடுக்கிற மாதிரியே தெரியலையே, என்னதான் முடிவுல இருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்விஸ்ட்டை கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க காசை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ரெண்டாவதும் பொட்டி வைப்பாங்க, இன்னொரு ஆளும் எடுத்துட்டு போற அளவுக்கு வைப்பாங்க. ஏன்னா 8 பேர் இருக்காங்க, அடுத்த வாரம் ஃபைனல்ஸ்ங்கிறதுனால கண்டிப்பா 3 பேரை இந்த வாரம் வெளியே அனுப்பிச்சு தான் ஆகணும். சோ அப்படி பார்க்கும்போது 2 பேர் பெட்டி, ஒரு ஆள் எலிமினேஷன்ல வெளியே போற மாதிரி 3 பேரை வெளியே அனுப்பிச்சாதான் உண்டு. நீங்க போய் ஆட்டத்தை ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன்டா. அண்ட் அதுக்கப்புறமா 5 லட்சத்துல இருந்த பொட்டி அப்படியே குறைஞ்சி 3.5 லட்சம் ஆகி போச்சு. சரி ஓகே, அப்ப எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துருச்சு, என்னடா இது குறையும் செய்தே, திடீர்னு 10 லட்சம் வச்சு அதுக்கப்புறம் எடுக்காம விட்டு 12 லட்சம் வரட்டும் வெயிட் பண்ணும்போது மறுபடியும் 5 லட்சம் சொல்லி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது. அதனால நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வரட்டும், ஒரு அமௌண்ட் வந்தா எடுத்துடலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. பட் இருந்தாலும் யாரும் யாருக்கிட்டையும் பெருசா அதை டிஸ்கஸ் பண்ணி நான் தான் எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு யாருமே இன்னும் வரல. எவ்வளோ 350 வந்துருச்சா? 3.5 வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மாயா போயிட்டு பூர்ணிமா கிட்ட சாரி சொல்ல, அதுக்கு பூர்ணிமா வந்துட்டு எதுக்குங்க இதுக்கு போய் சாரிலாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க, அதாவது என்னுடைய ட்ரஸ்ட் வர்த்தி நீங்க தாங்க, இந்த வீட்டில் நான் ஒரு ஆளை ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்னா அது நீங்க மட்டும் தாங்க. வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே ஆச்சரியப்படுவாங்க, அடடா ஆச்சரியக்குறி, மாயா போயிட்டு உள்ள ஒரு ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா, இப்படிலாம் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க மாட்டாங்களே மாயா, அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடயும் ஜாயின் ஆக மாட்டாங்களே, அது பூர்ணிமா கூட ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா பூர்ணிமா எவ்வளவு பெரிய லக்கி பர்சன் அளவுக்கு அவங்கள பத்தி அவங்களே பயங்கரமா போதும் தள்ளிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து ஒரு நிஜமாவே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, இல்லைன்னா நான் சில்லாம் பண்ண மாட்டேன். வெளில இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பத்தி தெரியும், ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களாம் ஆச்சரியமா இருக்கும். சரியான பெருமை பீத்த கழிச்சுதே. அண்ட் அதுக்கப்புறமா பூர்ணிமா போயிட்டு கேமரா கிட்ட எனக்கு என்னமோ நான் போயிருவேன்னு எனக்கு தோணுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை இந்த வீக்காமா சொல்றேன், எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இந்த வாரம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கூட பேக் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்தா எடுத்துட்டு போற முடிவுக்குமே வந்துட்டாங்க போல இருக்கு. அண்ட் டீமுக்கு சாரின்னாங்க, அது எந்த டீம்னு தெரியல, ஏதோ டீம் வச்சிருக்காங்க போல இருக்கு, அந்த டீமுக்கு ஐ எம் வெரி சாரின்ற மாதிரி சாரி எல்லாம் கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அங்க இருந்து மாயா வந்தானே, மாயா வா உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நான் போயிருவேன் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஐயோ பூர்ணிமா நீ இல்லாத அந்த ஒரு வாரத்தை நான் என்ன பண்ணுவேன் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமான கண்ணீர் மல்க இதெல்லாம் எமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பார்க்க நல்லா காமெடியா இருந்துச்சு. தெரியலையே, ஐ ஹேவ் திஸ் ஃபீலிங் தட் ஐ அம் லீவிங். நீங்க இல்லாம தான் இந்த வீட்டை என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் இங்க சொல்லு, எந்த இடத்துல என் பேர் சொல்லாத பைத்தியம். நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க, ஆனா அவன் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பூர்ணிமா சொல்றாங்க, நான் ஒரு டம்மிங்க, எனக்கு கேம் விளையாடவே தெரியாதுங்க,
நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கேம் விளாடுறேன் அது விளாடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க, ஏதோ எமோஷனோட விளாடுறேன், அதெல்லாம் கிடையாது, ஒரு டம்மிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் ஓகேமா, பரவாயில்லையே, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஒன்று சொன்னாங்க பாருங்க, நல்லா ஷாக் ஆகிட்டேன். கம்ப்யூட்டர்லாம் எடுத்து போட்டு உடச்சிடலான்ற அளவுக்கு வெறி ஆகி போச்சு. என்னன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ள லவ் பண்றதுக்காக வரலையாமா, அப்படி இல்லை, லவ் பண்ற இன்டென்ஷன்ல வரல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் மாத்தி வர சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஏமா சரவணன் விக்ரம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட போய் கடைசியில் தம்பின்னு கூட பார்க்காம நிக்சன் வரைக்கும் இறங்கி ஒன்றை பண்ணிட்டு கடைசியில் லவ் பண்ணதுக்காக வரல, இன்டென்ஷன்ல வரலன்னா எப்படிமா நீ இப்படி பேசுறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வெளியே போய் எபிசோடு பார்ப்பல, அப்ப தெரியும் நீங்க என்ன இன்டென்ஷன்ல இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கீங்கன்னு. நான் ஒரு டம்மி, ஆனா கேமே ஆட தெரியல. இந்த எமோஷனல் எலிமினேஷன் கேம் விளையாடுவேன்னு தெரியல. டம்மி பாவா, நான் இங்க யாரையும் லவ் பண்ண வரல, லவ் பண்ற இன்டென்ஷன்ல நான் வரல. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அண்ட் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு என்ன யூஸ் பண்ணி தூக்கி போட்டாரு. விஷ்ணு பேசினது ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏமா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா நீ இதே சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பூர்ணிமாவுடைய அந்த அன்பு பாசம் எல்லாம் விஷ்ணு கிட்ட உண்மை போல இருக்கு. அதனாலதான் அந்த விஷயத்தை மறுபடியும் பேசி அழுகுறாங்களா என்னவோ தெரியல. பட் இருந்தாலுமே இங்க மாயாவுடைய இன்டென்ஷன் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் எப்படியாச்சும் பிரிஞ்சிடணும், வெளியே போனா கூட 2 பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி நேரா கூட பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வேலைகள்லாம் பார்ப்பாங்களே, அது இப்பயும் பார்க்குறாங்க. அதாவது இப்போ கூட விஷ்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, அதனால தாங்க நீங்க இப்படி பேசுறீங்க. அதாவது விஷ்ணு ஃப்ரெண்டு ஓகே, அதை தவிர்த்து மற்றபடி ரொமான்டிக்கா எதுவுமே இல்லைன்னு உங்க வாயால சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அவங்க வாயால அதை சொல்றாங்க. அதாவது விஷ்ணு எனக்கு வந்து பிடிக்காதுங்க, லவ்லாம் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மாயா மூஞ்சில் கக்கன்னு ஒரு 86 பல் வெளியே வந்து சிரிக்கிறதுலாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இப்போ வரைக்குமே மாயாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவுக்கு விஷ்ணுவை பிடிக்க விடாம ஆக்கணும். அது வந்து எந்த அளவுக்குனா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்படி கொண்டு போனாதான் நம்மளுடைய வெற்றிடா அப்படிங்கிறதையும் அவங்க கொண்டாடவும் செய்யறாங்க. இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரிய மாட்டுது. அவரை நீங்க இன்னும் ஒரு ப்ரையாரிட்டியா உங்க லைஃப்ல வச்சிட்டு இருக்கீங்க. தேவையே இல்லாம எவனோ ஒருத்தன் ஸ்ட்ரேஞ்சர் ஐ டோன்ட் ரொமான்டிக்கலி லைக் ஹிம் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம் லைக் தட் அட் ஆல். இத ஜாலி நினைச்சிட்டு லவ் பேக்ஸ் அத்துட்டு வந்திருக்க நீ. அண்ட் அதுக்கப்புறமா 3 லட்சமா குறைஞ்ச அந்த பெட்டி 7 லட்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. சரி ஓகே, 7 லட்சத்துக்கு வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகே, எப்படிதான் இந்த எபிசோட ஓட்டுறதுன்னு தெரியாம ஐஸ்கிரீம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்தாங்க. இந்த டாஸ்க்ல வின் பண்ணா ஐஸ்கிரீம் பரிசா கொடுப்பாங்களாமா. சரி ஓகே, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது இந்த வீட்டில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு பிக் பாஸ் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாராமா. அந்த கொஸ்டின்ஸ்க்கு யார் அதிகமான ஆன்சர்ஸ் வந்து சொல்றாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். அந்த டாஸ்கோட வின்னருக்கு வந்து ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை எல்லாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். அந்த டாஸ்க்ல ஜெயிக்கக்கூடிய 3 பேர் தான் இந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த டாஸ்க்ல வின் பண்ணாதான் ஐஸ்கிரீம்ன்ற அளவுக்கு இது ஒரு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு பெரிய டாஸ்காடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா, நம்ம எக்ஸ்பிரஸ் சவுண்ட்லாம் கிட்ஸுக்குலாம் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்களே, 1 hour விளையாடுறதுக்கு நம்ம 50 ரூபா கொடுத்து விளையாடிட்டு வரல, அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று போட்டு வச்சு இங்கேருந்து டயர்ல குதிங்க, அப்புறம் அங்கேருந்து சறுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு ஆளும் போய் பண்ணணும், யார் வந்து எவ்வளவு மினிட்ஸ்ல எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்ல வந்து விசித்ரா மேம் தவிர்த்து மற்ற எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதுல வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மணி, பூர்ணிமா அண்ட் விஜய், உங்க 3 பேர் தான். ஐஸ்கிரீம் வேட்டைக்கு போக 3 பேர், மணி, விஜய், பூர்ணிமா. வேட்ட ஆரம்பமாயிடுச்சுடா. வின் பண்ண 3 பேரும் ஆக்டிவிட்டி ரூம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நடுவில் ஒரு பஸ்ஸரை வச்சு கேள்வி கேட்ட உடனே பஸ்ஸரை அமுக்கிடணும். யார் ஃபர்ஸ்டா பஸ்ஸரை அமுக்குறாங்களோ அவங்க சொல்ற ஆன்சர்ஸ் மட்டும் தான் கணக்கு. ஒருவேளை பஸ்ஸரை அமுக்கி தப்பான பதில் சொல்லிட்டாலும் அந்த இது கொஸ்டின் பாஸ் ஆகாது, அந்த கொஸ்டின் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த கோர்ட் டாஸ்க்ல யாரு பெஸ்ட் ஜட்ஜ் வாங்குனது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பூர்ணிமா அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாதா, விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சூப்பர் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சொல்லுவா பூர்ணிமா சொல்லுங்க. விஷ்ணு சரியான பதில், 1 பாயிண்ட். அண்ட் அடுத்த உன்னை போல் ஒருவன் டாஸ்க்ல விஷ்ணு மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மணி அடிச்சாப்ல. மணி அடிச்சுட்டு போக்கிரி பொங்கல்னு அது வேற டாஸ்க், இது வேற டாஸ்கியா. உன்னை போல் ஒருவன்னா விஷ்ணு மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ஆள் வந்து வேற டாஸ்க புரிஞ்சிட்டாப்ல. இந்த கெட்டப் போட்டு விளையாட வச்சாங்க இல்லையா, அதை போயிட்டு நினைச்சு சொல்லிட்டாரு போல இருக்கு. அது பாயிண்ட்ஸ் இல்லாம போயிடுச்சு. மணி போக்கிரி பொங்கல் விஜய் சார். நம்ம காத்த வரட்டும்.
அண்ட் மூணாவதா ஏண்டா டேய் அப்படிங்கிற வார்த்தையை யார் இந்த வீட்டுக்குள்ள அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கும் பூர்ணிமாவுக்கு விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா விஷ்ணு வச்சு தான் டாஸ்கே ரெடி பண்ணீங்களா? தொடர்ந்து விஷ்ணு விஷ்ணு எல்லாமே விஷ்ணுவா வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. பூர்ணிமா சார் என்ன சார் ஜாலியா இருப்பியே. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் கோல்ட் ஸ்டாரை வாங்குனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்குமே பூர்ணிமா வந்து அதாவது கொஸ்டினை பாதியில சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து பிரஸ் பண்ணிடுறாங்க. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து கரெக்டா விக்ரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூர்ணிமா தான் இப்போ வரைக்கும் லீடிங்ல இருக்காங்க. பூர்ணிமா சொல்லுங்க. क्वेश्चन முடிச்சு நான் தான் சார் அடிச்சேன். ஐயா விக்ரம் சரியான பதில். புத்தால்தனமா சொல்லிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு போனா அந்த 6 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜய் கரெக்டா அமுக்கிட்டாப்ல. இத்தனைக்கும் விஜய் தான் அந்த வீக்கோட கேப்டனாவும் இருந்தாப்ல. பட் ஃபர்ஸ்ட் வீக்ல யார் யார் இருந்தாங்கன்றதை ரீகலெக்ட் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? ஒரு 3-4 பேரை சொன்னாப்ல. மத்த பேர்லாம் கரெக்டா வரலன்றதுனால அந்த பாயிண்ட் வேஸ்டா போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போன ஃபர்ஸ்ட் ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அக்ஷயா அப்படின்ற பாயிண்ட வந்து நம்ம பூர்ணிமா கரெக்டா சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த செந்தமிழ்ல பேச சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு வந்து மணி பிரஸ் பண்ணி மாயா அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஏன்னா ஆல்ரெடி மாயாக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனா வந்து ஆல்ரெடி மணி சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லிட்டாப்ல. மணி சொன்ன ஒரே ஒரு ரைட் ஆன்சர் இது மட்டும் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே யாருக்கு செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம மணி பிரஸ் பண்ணிட்டாப்ல. ஓகே மணி பிரஸ் பண்ணிட்டு யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாப்ல. கடைசி வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஆள் முன்னாடி நின்று இருக்காங்க போல இருக்கு. யாருன்னா அது பூர்ணிமாவுடைய பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஆன்சரையும் வந்து சொல்லாம வேஸ்ட் பண்ணி விட்டாப்ல. அவருடைய பிறந்த நாள் முதலில் கொண்டாடப்பட்டது யாரா? வினுஷா. டோட்டலா வச்சு பார்க்கும்போது பூர்ணிமா தான் அதிகமான ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லிருக்காங்க அப்படிங்கிறதுனால பூர்ணிமாக்கு தான் ஐஸ்கிரீம் சொல்லி சொன்னாங்க. ஐஸ்கிரீமா சரி பயங்கரமா வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா 5 ரூபாய்க்கு ஒரு டப்பா கொடுப்பாங்க இல்லையா? அந்த டப்பா உள்ள வச்சிருந்தாங்க. ஏய் இந்த ஐஸ்கிரீம் நான் ஏறி குச்சேன் சறுக்குனே போய் பஸ்ஸரை அடிச்சு ஆன்சர்லாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் அங்க பாருங்க கேமரா பிராங்க் நான் 2 டப்பால அனுப்புறேன்ற மாதிரி அப்புறம் 2 டப்பா ஐஸ்கிரீம்லாம் அனுப்பிச்சு சாப்பிடுங்கடான்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாப்ல. என்ன இது சைஸ்? இது என் ஒருத்திக்கே பத்தாது. இதுக்காக இவ்வளவு பெரிய செட் போட்டீங்க. டேஸ்டா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொட்டியில வந்து 9 lakhs வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாப்ல. அப்ப பூர்ணிமா சொல்றாங்க அதாவது நான் வெளியே ப்ராஜெக்ட் பண்ணனா இந்த அமௌண்ட் கூட எனக்கு வராது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அப்புறமா இதுல பாதி கூட வராது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விசித்ரா கேட்டாங்க பாதி கூட வராதுன்னு சொல்றல அப்புறம் எதுக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாருமே டைட்டில் வின்னர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பூர்ணிமா விசித்ரா கேக்குறாங்க நீங்க எடுக்கலாம்ல நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு காசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நான் இருந்து விளையாடணும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு விசித்ரா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பொட்டி மேல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 9 lakhs பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி என்னோட ஒரு ப்ராஜெக்டோட சம்பளம் கூட அவ்வளவு கிடையாது. அதுல பாதி கூட கிடையாது. அப்புறம் ஏன் அதை எடுக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாரும்? நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஐ ஹேவ் ஆல் திஸ் ஆல்ரெடி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஃபேன் ஜோன்ல ஒரு क्वेश्चन கேட்டோம். அதாவது இந்த வீட்ல இருக்கவங்கல யார் வந்து இன்விசிபிளா வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாருமே அதிகமான ஓட்டு வந்து மாயாக்கு தான் பண்ணிருக்காங்கன்றதுனால மாயா அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் இந்த வீட்ல இன்விசிபிளா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேத்து விஷ்ணு வந்து ஸ்டோரி சொல்லிட்டாப்லன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருந்தாங்களே இங்க இருந்து ஏறி குதிக்கிறது பல்ட்டி அடிக்கிறது பேஸ்ல பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுத்து வலிப்பம்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாவே நான் பண்ண போறேன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மத்த எல்லாருமே மாயா நம்ம கிட்ட வந்துடக்கூடாது மாயா கிட்ட நம்ம கிட்ட வந்து நம்ம தான் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது விசித்ரா மேம் நீங்க கரெக்டா புடிச்சிட்டாங்க. அதாவது மாயா நம்ம கிட்ட வந்தா நம்ம மாயா பத்தியே பேசணும் அப்படின்னா அந்த மாயாவே இரிட்டேட் ஆகி ஓடி போயிடும். சோ நம்ம அப்படி பண்ணலான்ற மாதிரி விசித்ராமும் பூர்ணிமாவும் சேர்ந்து மாயாவை அட்டாக் பண்ண மாயா மூஞ்செல்லாம் மாறி அங்க இது கிளம்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த இடத்துல விசித்ரா மேம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு இதை ஒரு விஷயம்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. இங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துல நல்லா யோசிக்கக்கூடிய விசித்ரா மேம் மத்த கேம்லயும் யோசிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை விசித்ரா மேம் இந்த சீசனை வின் பண்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 70 days வரைக்கும் அவங்க தான் டாப்ல இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எப்ப மாயா கூட சேர்ந்தாங்களோ அப்பதான் மொத்தமும் கீழே போயிட்டாங்க. காலைல ஒரு எனக்கு நெக்ஸ்ட் 5 செகண்ட்ல டாஸ்க் முடிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு செகண்ட்ஸ்ல முடிச்சு டாஸ்க் மாயா வெறும் வாய் மட்டும் தான் அதுக்கு. அண்ட் முக்கியமா இந்த வாரம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொட்டி தான். அந்த பொட்டி எவனாச்சும் எடுக்கிறானா அந்த பொட்டி எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் பார்க்கணும் யார் என்னென்ன பிரைன் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகள் மட்டும்தான் பிக் பாஸ் பார்க்க முடிகிறதுனால கண்டென்ட்டுக்கு பயங்கர பஞ்சமாய் போய் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தான் இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. 1 hour எபிசோட பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட லைவ் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா சில பேர் லைவ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்ப அவங்களோட நிலைமெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் டீமே யோசிச்சிருப்பாங்க மாயா மட்டுமே காமிச்சிட்டு இருந்தா பல பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்கன்றதுனால நடுவில் வந்து விஜயோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று போட்டு காமிச்சாங்க. அந்த மனுஷன் ஒரு சூப்பரா டான்ஸ் ஆடினாப்ல, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் மாயான்னு சொல்லி போட்ட உடனே எல்லாரும் கடுப்பா இருந்தாங்களா, சரி ஓகே பிக் பாஸே முடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு மாயா உங்களோட டாஸ்க் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் யாரும் இரிட்டேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. மாயா உங்க ஃபேன் ஜோன் டாஸ்க் இத்துடன் முடிந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா எந்த விதமான கஷ்டமான டாஸ்கோ எதுவுமே இல்லாம நல்லா ஜாலியா மாறி மாறி பேசிக்கிட்டு காசிப் பண்ணிக்கிட்டு மட்டுமே இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டாங்க. ஏன் இதுக்கப்புறம் இருக்க போறது ஒரு வாரம், அதுலயும் எதுவும் வைக்க மாட்டாங்க, இப்படியே டைட்டிலையும் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா மற்ற சீசன்லாம் வந்து இவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கூட இந்த சீசன்ல இவங்க ஜெயிச்சா நமக்கு திருப்தியா இருக்கும் இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனே வரல. என்ன காரணம்னா எனக்கு யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இந்த சீசன்ல கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேமை விளையாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமா கிடையாது. பிரதீப் பாண்டனின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாப்ல, அவரையும் பாதியில அமுச்சு விட்டாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரு டைட்டில் வின் பண்ணாலுமே எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. சோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் ஏறும் இறங்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ யாரு பொட்டி எடுத்துட்டு வெளியே போவாங்கன்ற நீங்க நினைக்கிறீங்களோ சோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். சோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட க்ளோன்ஸ் அதிகாரம் தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. Tata, bye bye, and take care.